ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ரியல்மியில் இன்னைக்கு லான்ச் பண்ண ரியல்மி வாட்சோட அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், எவ்வளோ ப்ரைஸ், இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இது ஒர்த்தா என்ன அப்படின்றத லைட்டாக பார்க்கலாம். ரீசன் இது இன்னும் நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல, 3 நாள் தான் ஆகுது. கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மினிமம் 15 நாள் தான் தேவைப்படும். ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். பாக்ஸு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லென்த் டைப்பில் வந்துட்டு அண்ட் வாட்சோட இமேஜை அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய சில ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில் மற்றதெல்லாம் இங்கேயே கொடுத்துட்டாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அண்ட் சார்ஜ் போகிறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக எந்த ஒரு அடாப்டரில் வேணால் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்சோட டிசைன் அண்ட் ஓவரால் லுக் வைஸ் பார்க்கும்போது ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு அந்த வாட்சுக்கான ஃபீல் ரொம்பவே நல்லா கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வெறும் 31 கிராம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 1.4 இன்ச் கலர் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 350 நெட்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு 10 லெவலில் வந்து சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெயிலில் போய் வெளியில் நீங்கள் வாட்சை பார்த்தாலும் கூட பிரைட்னஸ் நல்லா இருக்கனால கிளியராக வந்து உங்களுக்கு வியூ பார்க்குறதுக்கு தெரியுது. அண்ட் கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோடையும் வருது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். வாட்சோட ரைட் சைடு ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது ஆன் பண்ணுறதுக்கு, அண்ட் பேக் வர்றதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வாட்ச் வந்து வாட்டர் ப்ரூஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக IPX68 ரேட்டிங்கோட வருது. ஸோ இதனால் நீங்கள் தண்ணிக்குள்ளேயே போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நானே 2-3 நாளாக வந்து டெஸ்ட் பண்ணும்போது வியர் பண்ணிகிட்டே தான் குளித்தேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த வாட்சுக்கு வராது தண்ணி பட்டது அப்படின்னா. இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத குயிக்காக சொல்லிடுறேன். வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற வாட்ச் ஃபேஸஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் போயிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது மூலியமாக இன்னும் நிறைய வாட்ச் ஃபேஸஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும். வாட்சோட ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிக்க முடியுது. அதுவே டாப் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக மெயின் மெனு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒர்க் அவுட் மோட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 14 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிக்க முடியும். இன்க்ளூடிங் கிரிக்கெட் கூட நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதை மெஷர் பண்ணி மொபைலில் வந்து அப்டேட் பண்ணிடும் என்ன டேட்டா அப்படின்றத. அதே போல் தான் ஹார்ட் ரேட்டும் பேக் சைடில் ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மூலியமா உங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் பீட் அடிக்குது அப்படின்றத 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி கூட நம்ம செக் பண்ணுற மாதிரி ஈஸியாக செட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி மானிட்டர். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் செய்றீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத குயிக்காக இந்த ஆக்டிவிட்டியில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியுது. ரொம்பவே முக்கியமானது ஸ்லீப்பிங் மானிட்டர். லாக்டவுன் பீரியடில் இருக்கனால கண்டிப்பாக எல்லாருமே தூங்கிட்டே இருப்போம் வீட்டில். எவ்வளோ நேரம் தூங்குறோம் இல்லாட்டி எவ்வளோ நேரம் தூக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுது. எல்லா டேட்டாவுமே மொபைலில் வந்து ஈஸியாக சேவ் ஆயிடுது. நீங்கள் மொபைல்லேயே வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்றத. அதுலேயும் நீங்கள் டீப்பாக எந்த அளவுக்கு தூங்குறீங்க, லோவாக எந்த அளவுக்கு தூங்குறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களால் கிளியராக பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இதுலேயே நீங்கள் மியூசிக் பிளேயர் கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியுது. நார்மலாக உங்கள் மொபைலில் ப்ளே ஆகக்கூடிய எந்த ஒரு மியூசிக் பிளேயராக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து நீங்கள் சாங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இல்லை பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, இன்க்ளூடிங் வால்யூம் அதிகமாக இருந்தால் கூட டவுன் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கிருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அதே போல் தான் கேமரா கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. கேமராவை நீங்கள் செல்ஃபிக்காக தூரத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த வாட்சை யூஸ் பண்ணி ரிமோட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா சப்போஸ் உங்கள் ஃபோன் எங்கன்னா தூரத்தில் இருக்குது, ஹைட் ஆயிடுச்சு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதை ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அலாரம், ஸ்டாப் வாட்ச், வெதர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக உங்களோட ஸ்க்ரீனை வந்து ஜஸ்ட் கையை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஆன் பண்ணுமா, இல்லாட்டி ஹார்ட் பீட் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுமா, இல்லை ஆஃப் பண்ணுமா, இந்த மாதிரியான டீட்டெயிலாம் நீங்கள் இங்கேருந்தே வந்து செட் பண்ணிக்க முடியுது. அண்ட் ரொம்ப முக்கியமானது ஜென்ரலில் போனீங்க அப்படின்னா பிரைட்னஸ் கண்ட்ரோல் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக என்ன பிரைட்னஸ் லெவல் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். அடுத்து வைப்ரேஷனும் உங்களுக்கு ஹை, லோ, மீடியமில் வேணுமா அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹையில் நான் செட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே அதிகமாக இருக்குது. பெட்டர் நீங்கள் லோவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்பவே முக்கியமான இன்னொரு ஆப்ஷன், சப்போஸ் பேட்டரி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பவர் சேவர் மோடும் கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு பவர் அப்படியே இருக்கும். என்ன டைம் அப்படின்றத மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த மொபைலில் ப்ளூடூத் 5 சப்போர்ட்டோட வருது. உங்களோட மொபைலில் ரியல்மி லிங்க் அப்படின்ற அப்ளிகேஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த வாட்சையும் அந்த அப்ளிகேஷனோட பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா எல்லாமே இந்த அப்ளிகேஷனுக்கு வந்துடும். இந்த ரியல்மி லிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற வாட்ச் ஃபேஸஸ் வந்து இங்கிருந்தே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த வாட்ச் மூலியமா நீங்கள் கால் ரிமைண்டர் செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்போல்லாம் கால் வருதோ அந்த டைமில் ஒன்று நீங்கள் காலை வந்துட்டு மியூட் பண்ணலாம், இல்லாட்டி கட் பண்ணி விட முடியும். பட் இந்த வாட்ச் மூலியமா டேரெக்டாக உங்களால் கால் பேச முடியாது. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும், எதெல்லாம் வர வேணாம் அப்படின்றத நீங்கள் இங்கேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி வந்து டேப்லெட் சாப்பிட்றவங்களா இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் அப்படி சாப்பிட்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறதுக்காக டெய்லி ரிமைண்டரும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதுவே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி தண்ணி குடிக்கிறத மறந்துடுவீங்க, நான் குடிக்கிறதுக்கு ரிமைண்டர் செட் பண்ணணும் அப்படின்னாலுமே தனியாக வாட்டர் ரிமைண்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 30 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி, 1 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி நீங்களே வந்து செட் பண்ணிக்க முடியுது ரிமைண்டரும். ஒன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், இந்த ரிமைண்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்சில் வைப்ரேஷனாக உங்களுக்கு அலாரம் மாதிரி அடிக்கும். ஸோ இதை தவிர உங்களோட ரெகுலர் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியுது. ஸோ ரொம்பவே முக்கியமானது, உங்கள் ஃபோனில் வந்துட்டு மியூசிக் இல்லை கேமராவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த வாட்சில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை ஒன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. 160 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வருது. 7 நாள் வரைக்கும் ஹார்ட் பீட் சென்சாரை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். அதை ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 9 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி தாங்கும். அதுவே வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய பவர் சேவர் மோட எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா 20 நாள் வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நாள் வருது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ அப்போ சொல்கிறேன். ஓகே, இந்த வாட்சில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் கூட இருந்தது. கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ அப்போ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரைஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் கொடுக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் குறைச்சா நல்லா இருக்கும் ப்ரோ, இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஓகே அப்படின்னு தோணுதா என்னன்னு சொல்லுங்கள். ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் சொல்கிறேன் இது வாங்கலாமா வேணாமா அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.